வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மதுரை வைட் சேனலிருந்து. என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போல நினைக்காங்க. இன்றைக்கே வந்து பாக்கியா நம்ம மதுரையில் வந்து பாக்கியா ரொம்ப வெகு விமர்சையாக சித்திரை திருவிழா வந்து பாக்கியா நடைபெற்றுருக்கு. இன்றைக்கி 8ஆம் நாள் வந்து பாக்கிய திருவிழாவா நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து பாக்கியில் பட்டாபிஷேகம் வந்து பாக்கியில் மிகச்சிறப்பாக வந்து பாக்கிய நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு சாயங்கால வேலையில் வந்து பாக்கிய இன்றைக்கி மீனாட்சி அம்மனை பார்க்குறக்காண்டி திருவிழா பார்க்குறக்காண்டி இந்த பாக்கியில் சிட்டிக்குள்ளே போனால் பயங்கரமான கூட்டம். அதுவும் பல பேர் வந்து பாக்கியில் பல விதமாக மீனாட்சி அம்மன், கருப்புச்சாமி வேஷம், சொக்கநாத வேஷம்லாம் போட்டு அந்த ஏரியாவே ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது. இப்போ காட்டுற வீடியோ வந்து பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கள்ளழகர் வேடம் போட்டு தண்ணி பீச்சுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு தோப்பரை வந்து பாக்கியில் வச்சு ஒரு பை மாதிரி வச்சு அழகர் மேலே வந்து பாக்கிய தண்ணி பீச்சுவாங்க. அப்போ வந்து பாக்கிய கள்ளழகர் வேடம் விட்டு இது பக்தர்கள் வந்து பாக்கிய ஒரு நேர்த்திக்கடனை வந்து பாக்கியில் பண்ணுறது வழக்கம். இப்போ அந்த மாதிரி வந்து பாக்கிய வேடம் விட்டு செய்ய போகிறவங்க இந்த தலையில் வந்து பாக்கியில் ஒரு தொப்பி மாதிரி வந்து பாக்கியில் வைப்பாங்க, ஒரு குள்ளா வைப்பாங்க. அதுக்கு வந்து பாக்கிய இந்த மூங்கில் கூடையில் வந்து பாக்கியில் ஒரு பட்டு சேலையை வந்து பாக்கியில் சுற்றி அதில் மயில் ரேகை வந்து பாக்கியில் வச்சு சாமி படத்தை வந்து பாக்கி அதை சொருகி வச்சு ரொம்ப மிக பிரமாதமாக அந்த வேலையெல்லாம் வந்து பாக்கி நடைபெற்றுருக்கு பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, நிறையா விஷயங்கள் வந்து பாக்கிய உள்ளுக்குள்ளே வந்து பாக்கியில் அப்பா பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியாக வந்து பாக்கியில் இருக்குது. அவ்வளோ மக்கள் இந்த வைக்கிறாங்க பாருங்கள். அந்த இது மாதிரி மயில் ரேகை அந்த பெருமாளுடைய சிம்பிளில் வச்சு அது தொப்பி மாதிரி வந்து பாக்கியில் வைக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பாக்கிய ஒரு வேலையை வந்து பாக்கி ஒரு குரூப் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ இன்னும் வந்து பாக்கியில் பழமை மாறாமல் வந்து பாக்கியில் இந்த சித்திரை திருவிழா வந்து பாக்கிய நடைபெறுறதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமளிக்க ஒரு விஷயமாத்தையும் வந்து பாக்கியில் இருக்குது. அதே மாதிரி தேர்லாம் வந்து பாக்கியில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக வந்து பாக்கியில் சொடிச்சு இன்றைக்கி அடி வானம் முட்டுற மாதிரி வந்து பாக்கியில் அந்த தேர் நிற்கிறத பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நண்பர்களே. அதனால் வெளியூர் நண்பர்கள் வந்து பாக்கியில் சித்திரை திருவிழா பார்க்க வந்து பாக்கியில் வாங்க, நல்லா வந்து பாக்கியில் என்ஜாய் பண்ணுங்கள். மீனாட்சி அம்மனுடைய அருளையும் சொக்கநாதருடைய அருளையும் பெற்று சிறப்பாக வந்து பாக்கியில் போங்க. எல்லா வகையிலும் வந்து பாக்கி நல்ல ஒரு உங்களுக்கு நல்லபடியான நேர அமைப்பு இருக்கும். நன்றி நண்பர்களே. இது உங்கள் மதுரை வைட் சேனலிலேருந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.